இந்த பிரபஞ்சத்துல உங்களுக்கு மட்டும் ஏன் ஒரு விஷயம் கடைசி நேரத்துல கிடைக்குது தெரியுமா? ஒரு வேலையாகட்டும், கிடைக்க வேண்டிய பணம் ஆகட்டும், வாய்ப்புகள் ஆகட்டும், சக்சஸ் ஆகட்டும், இது எல்லாமே மத்தவங்களுக்கு ஈஸியா நடக்குது. ஆனா உங்களுக்கு மட்டுமே இழுத்துக்கிட்டே போகுது. அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க? உடனே யுனிவர்ஸ் என்ன மறந்துடுச்சு. ஒரு கதை சொல்றேன், அப்ப உங்களுக்கே புரியும். ஒரு அப்பா தன்னோட 2 பையன்களுக்கு தலா ஒரு செடியை கொடுத்தாரு. முதல் பையனோட செடி முதல் வாரத்திலேயே மலன்னு வளர்ந்துருச்சு. அந்த பையன் சந்தோஷமா சொன்னா, பார்த்தியா என் செடி எவ்வளவு மலன்னு வளர்ந்து நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 2வது பையன் தினமும் தண்ணி ஊத்திட்டு இருக்கான். ஒரு வாரம் 1 மாசம் ஆகுது, ஒண்ணுமே வளரல. அந்த பையன் கோபமா கேக்குறான், என்னோட விதை செத்து போச்சாப்பா? அப்பா சொன்னாரு, மேல என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்காத, கீழே நடக்கிற விஷயத்தையும் பார் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு ஒண்ணும் புரியல. அப்போ அவன் போட்ட விதை மேல வர்றதுக்கு முன்னாடி அதோட வேர் கீழே மலன்னு நல்லா ஸ்ட்ராங்கா வளர்ந்துட்டு இருந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த செடி வெளியில வர ஆரம்பிச்சது. வர்றதுக்கு லேட் ஆச்சு. ஆனா வந்த பிறகு ஒரு புயல் வந்துச்சு. புயல் வந்தப்போ அந்த செடி சாஞ்சிருச்சு. ஆனா ஆழமான வேர் கொண்ட 2வது பையனோட செடி மட்டும் ஸ்ட்ராங்கா நின்னுச்சு. அதுதான் வாழ்க்கையும். சில பேர் நிறைய ட்ரை பண்ணி அவங்களோட சக்சஸ் வெளியே தெரியலைன்னா உள்ள எதுவும் நடக்கலைன்னு அர்த்தம் கிடையாது. மேனிஃபெஸ்டேஷனும் அப்படித்தான். யூனிவர்ஸ் உங்க ரிசல்ட்டுக்காக டிலே பண்ணல, உங்க ரூட்ஸை இன்னும் டீப்பா ஆக்கிக்கிட்டு இருக்கு. ஏன்னா உங்களோட பெரிய வாழ்க்கைக்கு பெரிய கனவு மட்டும் போதாது, அதை தாங்குற ஸ்ட்ராங்கான வேர் வேணும். இப்போ இந்த கணத்துல உங்க வாழ்க்கையில எந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு மட்டும் ஏன் எல்லாம் லேட் ஆகுதுன்னு ஃபீல் பண்ற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்க லைஃப்ல ரிசல்ட் தெரியாம இருக்கலாம், ஆனால் ரூட்ஸ் வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி மேனிஃபெஸ்டிங்.